நான் போய் இதை ஏன் இதை செஞ்சுட்டு வரணும், எனக்கு இந்த உதவி செய்கிறியா அப்படின்னு கேட்டால் கிடக்குது கிளவி நம்ம வேலை தான் உடாது அப்படி இல்லை, பணி செய்கிறோம்மா அப்படி சொல்கிற மாதிரி பணி செய்கிற ஆள் பணி உண்டு, உடை உண்டு, உடையும் உண்டு. மனப்பூர்வமாக 4 பேருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு மனசு. நான் இதை கொடுத்த பார்த்தியா அப்படி இல்லை, மனப்பூர்வமாக நான் கொடுக்குறேன் 4 பேருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு. உடை உண்டு, கொடை உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவு உண்டு, சார்ந்தவரும் உணவு. இவ்வளவு இருந்தும் எப்பவும் மனதில் பப்பர வீட்டு இருந்து அப்போ இல்லாமல் இருந்தானா நம்ம மனசு வீடு வேலையை நோக்கிய பயணத்திற்கு, சுத்த சன்மார்க்கத்தை நோக்கிய பயணத்திற்கு, ஒளிமண்டத்தை நோக்கிய பயணத்திற்கு, மரங்களா பொதுவாழ்வை நோக்கிய பயணத்திற்கு அப்போ தான் செய்யணும். அப்போ சார்ந்தவரும் மனமும். என்னுடைய மனசு எப்பவும் ஒரு மாதிரி தெளிந்த நீரோடைய மாதிரி அசங்காமல் அடங்காமல் சார்ந்தவரும். உளம் உண்டு, வளமும் உண்டு, தேர் உண்டு. தேர் பெரிய தேர். இப்போதைக்கு சொல்லணும்னா ஆடிக்காரது. இப்போ இந்த காரணம் எல்லாம் பெருசாக சொல்லலாம் அப்படின்னா நான் நினைக்கிறேன். அதுவும் பெரிய காரணம்னா அந்த காரை வச்சு போனோம். ஏன் நம்ம சொன்னதே சொல்கிறேன், சின்ன காரு. இந்த காரத்தை பெரிய காரம் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் கேள்விப்பட்டேன். அது கூட பெரிய காரணம் தேர் உண்டு. எனக்கு அவ்வளோ பெரிய இது உண்டு, கறி உண்டு. சின்ன நம்ம தெருக்கு வர்றது அந்த தேர் அந்த கார் வர முடியுமா? முடியாது. ஒரு கறி ஒரு யானை மேலே வச்சு அந்த ஒரு சங்கு குடுக்குள்ள வர்றது ஒரு கறி உண்டு. சரி, அதை நான் வெளியே எங்கேயாவது போனேன்னு வச்சுக்கோங்க, ஒரு தோரணையை போகலாமா, பறி உண்டு. நான் ஒரு குதிரை மேலேயே அலங்காரத்தோடு அப்படி போகிறது பறி உண்டு. மற்றுள்ள செல்வங்கள், சரி இதெல்லாம் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்காங்க. மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு. எப்போதுன்னு ஒரு கேள்வி, நிம்மத தியானம் உண்டாயில் அரசு. இறைவனை பதப்பெருமையை பதம்னா அந்த திருவடியாகவும் அகண்ட விஸ்வமான திருவடி சன்மார்க்கம்ங்கிறதுக்கு ஒரு முத்தாய் வைக்கிறார். எப்போது இவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னா, என்னென்ன சுத்த சன்மார்க்கம்னா என்ன, எல்லாரும் விட்டுட்டு போகிறது அப்படி இல்லை, இத்தனையும் உண்டு. எப்போது நின் பதத்தியானம் உண்டாயில அகண்ட விஸ்வத்தை நாம் பேரண்ட நாயகனை உள்ளொடியாக, உயிருடையாக, ஆன்மொழியாக எனக்குள்ள வாங்கிக்கிட்டு உயிரிழக்கத்தோடு எல்லா உயிரையும் நேசிச்சுக்கிட்டு யாருடைய குறையும் நான் பெருசுபடுத்தாம, ஏன்னா இவர்களெல்லாம் உயிரொழியாம் என்னோட உயிர்வை உணர்ந்து உயிர் நலம் பரவு என்று உடைத்த நீச்சுவதை இங்கே சிவமே அவருக்கு அப்படி வளர்ச்சிருக்கு. அப்போ அப்படி மாதிரி ஒரு அனுபவத்தை நான் வாங்கிக்கிட்டு நான் எதுக்கு சும்மா இருப்பாங்க அப்படின்னு நின்பதை தியானம் உண்டாயில் அரசே இப்படி மாதிரி சொல்லியிருக்குது. அதை நான் செய்தேன்னா எனக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அருள்நிலைப்பாடு நமக்கு இருந்துச்சுன்னா, நின்பதை தியானம் உண்டாயில் அரசே நீர் உண்டு பொழிகின்ற கால் வந்து நிலவும். இறைவு இவ்வளவு இருந்துச்சுன்னா எனக்கு இவ்வளவு உண்டு அப்படிங்கிறார். அப்படி இருந்தால் நான் அப்படி அருள் அனுபவம் பெற்ற அடியவர்களுக்கு வேற என்ன செய்வாங்க? அவங்களுக்கு இவ்வளவு வாழ்க்கை வசதிகள் சொல்லிட்டோம். அந்த வாழ்க்கை வசதிகளோடு இருந்து மனசுக்குள்ள அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு அழிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, காமமோ கோபமோ லோகமோ மோகமோ அப்படி ஒரு அழிப்பு அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்போ இவ்வளவு இருந்து பிரயோஜனம் இல்லையே. ஆனால் சாந்தவரும் உலகங்களும் முதலே சொல்லிட்டார். இருந்தாலும் சாந்தமாக இருக்கிற மாதிரி இருப்பாரோ, எப்படி ஒரு தர்க்கவாதம் புதர்க்கவாதம் பேசுகிறவங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி எந்நேரம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இலக்கற்ற அச்சப்படாத மாதிரி இருக்குது. யாருடைய வாழ்வுக்கும் சாவுக்கும் எதுக்கு அவங்க கலக்க மாட்டேங்க, ஒருவேளை ஆக்டிவிட்டி இருப்பாங்களோ அப்படி மாதிரி நம்ம நினைக்க வந்து. அதனால் இன்னொரு ஒரு சன்மார்க்க நெறியை வந்து என்ன செய்யும் ஒரு மனிதனை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மனிதர் நெருப்பினை கொண்டு கட்டணும். பெரிய நெருப்பு இருக்குது, அவங்களுக்குள்ள சரணம் வந்துடுமா, அறுபது குற்றங்கள் அவங்களுக்குள்ள வந்துடுமா. வன்பிற நெருப்பினை தூங்களுக்கு பற்றுமோ, வானை ஒரு மாந்தாகும். வாகனத்தை போய் ஒரு மான் நீ தப்பி பிடிச்சி நான் பிடிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிச்சுன்னா அது நடக்கிற காரியம் ஐயா. வலியுள்ள புலியை ஒரு எலி சீரும். பெரிய புலி ஒன்று இருக்குது. எலி நானும் எனக்கு கொஞ்சம் மீசையெல்லாம் இருக்குன்னு போய் நான் சீன் பார்க்குறேன்னா அது பக்கத்தில் இது போய் நின்று சீர முடியுமா அது அப்படின்னு சொன்னாலே போச்சு. இது எங்கே இருக்கிற இடத்துக்கு தெரியாமல் போயிடும். வலியுள்ள புலியை ஒரு எலி சீரணும், பெரிய மலையை ஒரு ஈ தன் சிறையினால் அசைக்கணும். பெரிய மலை, மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் வந்து ஒரு எலி நான் அசைச்சு அந்த பக்கம் கல்லுதல் வந்து வச்சுக்கோங்க, இந்த பக்கம் அவன் சின்னக்காட்டு மேலே இருக்கிற மலையை அசைக்க முடியுமா? அது ஒன்றும் செய்ய முடியாது. வலியுள்ள மலையை ஒரு எலி தன் சிறையினால், ஒரு ஈ தன் சிறையினால் அசைக்கணும், அதுவும் அசைக்க முடியாது. வச்சிரத்தும் ஒரு துரும்பினால் துண்டமாகும். பெரிய தேக்கம் கட்ட வச்சிரம்னா அது பல ஆண்டு காலம் 100 ஆண்டு வாழ்ந்தால்
உடம்பு அந்த மரத்தினுடைய நடு பகுதியில் ஒரு கலரே மாறி இருக்கு. அது பேர் வச்சிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வச்சிர தூண் இருக்குது. அந்த தூணை நான் உடைச்சி எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லி வச்சிர தூணை ஒரு திரும்பினால் துன்புற அசைக்கலாம். பெரிய கோடாலி கொண்டு மிஷின் கொண்டு அறுக்க வேண்டியதை ஒரு கோடாலி கொண்டு வெட்ட வேண்டியவங்க சின்ன துரும்பு நான் வெட்டி தண்ணீரை பாருன்னு சொல்லி ஒரு துரும்பு அது பக்கத்தில் போய் இருந்துச்சுன்னா அது மேலே வெட்ட காற்றுக்கு மேலே வெட்டா கூட அந்த துரும்பு பறந்து போயிடும். அப்போ வச்சிர தூணை ஒரு துரும்பினால் அசைக்க முடியுமா? அது முடியாது. சூரியனை இருள் வந்து சூடுமோ, காற்றில் மழை வந்து பெய்யுமோ, இல்லை அதுபோல் அன்புடைய உன் அடிய பொன்னடியை அவர் அன்புடைய உன் அடியோருக்குமா இல்லை, அன்புடைய உன் அடிய பொன்னடியை உண்ணும் அவடியை அடியார் அடியாருக்கு அடியார் அடியாருக்கு அடியார் எத்தனை அடியவர் போடுறாங்க. அப்போ அந்த அடியவர் பகுதியே என்னை மேன்மை கொடுத்தனா நீ எனக்கு எவ்வளோ மேன்மையை தர அப்படி சொல்கிறார். இப்போ அடியவர்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அடியவர்களுக்கு சூது கிடையாது, வாது கிடையாது, கபடு கிடையாது, எதுவும் அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா இவரே என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் மூவரும் தேவரும் முத்தர் சித்தர் யாவரும் நச்சிடாயிரம் கழித்தனேன் இருக்கிறார். அப்போ எல்லா அடியவர்களுக்கும் அந்த நிலைப்பாடு தான் கொடுக்க போகிறார். அப்போ அவ்வளோ பெரிய நிலைப்பாடை கொடுக்கக்கூடிய ஒரு அருள் அடியவரை அவருடைய அடியவரை நான் நினைச்சேன்னா அதுவே எனக்கு மேம்பாடை தருவோம்னு சொல்கிறார். அந்த அருள் மேம்பாடை அளிக்கக்கூடியது இந்த சுத்த சன்மார்க்க நிலை. அந்த அருளடியவர்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அருளடியவர்கள் கூட்டத்தில் நம்ம எப்போவுமே வச்சுக்கணும். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் நான் ஒருவரன்றோ வாழும் வாழ்க்கையிலேயே இந்த ஏழைகளும் வாழ்வுக்கு திருவிழா சமரமும். அப்போ அடிவாழையாக வரக்கூடிய அந்த திருக்கூட்ட மரபினில் நானும் போய் சேர்ந்துக்கிடணும். அப்போ அந்த வாழையடி வாழையாக வாழக்கூடிய அடியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா வாழிய மயிலை கண்டபோதெல்லாம் வாழ்வார். ஈடின் மாணிகளால் ஏழைகளால் வீடுதோறு இறந்தும் பசி அறாது அயர்ந்த வெற்றலை கண்டு உலகம் பதைப்பார்கள். எத்தனை 10 வீட்டுக்கு ஏழைக்கு அந்த காலத்தில் பிச்சை சோறுன்னு வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. 10 வீட்டுக்கு போனாலும் சில வீட்டுக்கு இந்த சோறு தான் போடுவாங்க. சில வீட்டில் வராங்க போடுறது நிறுத்தாச்சுன்னு தான் சொல்லுவாங்க. வச்செடுக்க முடியாச்சுன்னு இன்னும் ஒரு பேச்சு சொல்லுவாங்க. வச்செடுக்க முடியாச்சு போங்க அப்படின்பாங்க. அப்படி ஒரு நிறுத்தாச்சுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தான் அப்படி மன சொல்கிறது இடையில காலையில் சாயங்காலத்துக்குள்ள 7 மணி 8 மணிக்கு தான் அவங்களே வருவாங்க. இந்த பிச்சை சோறு கேட்குறாங்க. அவங்க அவ்வளோ நிறுத்தாச்சுன்னா போச்சடிவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி நம்ம இதையுமே குளிர்ச்சி எடுத்துரும். அதை சொல்கிற ஈடின் மாணி சரி இவங்கனாலும் இருவர் பிச்சை இறந்துட்டாங்க. ஆனால் ஈடின் மாணிகளா ஏழைகளா வீட்டில் போய் அர்த்தம் எடுத்து பிச்சை கேட்குறது கேவலம் நினச்சிட்டு ஈடின் மாணிகளா ஏழையாகவும் இருக்கான், வயல் நிறையில மானியாகவும் இருக்கான், அர்த்தப்பட போய் சாப்பிட இல்லை. அவங்க வீட்டுக்குள்ள வயலை இருக்க கட்டிட்டு துன்புறாங்க. அவங்களை கண்டோம் நான் என்னுடைய உலகம் படைத்தது எங்கேயும் திருமணம் அறிந்ததுவே அப்படின்னு சொல்கிறார். அப்படியெல்லாம் வாழ்ந்த ஒருத்தர் கஷ்டப்படுறதை கண்டு துன்பப்படுறவங்க தான் சன்மார்க்கிகள். அப்புறம் இந்த ஒத்த கருத்துடைய அன்பர்களோடு நீங்கள் கூடி வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளல்பெருமானா. சன்மார்க்கத்தினுடைய இலக்கு அது. அந்த ஒத்த கருத்துடையவர்கள் என்னன்னு சொன்னால் அவர்களும் தங்கமே அணையா கூடிய ஞான சமர சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டிடமும் சங்கம் சார் திருக்கோயில் கண்டு அடியே அந்த சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடமும் சங்கத்தில் அடியே அங்கமே உயிரின் என்னை பாடியாளமும் இச்சை காணுங்க. எனக்கு வேற ஒரு விருப்பம் இல்லைப்பா. சங்கத்தில் அடியே உன்னுடைய திருப்பாடலை காணணும், அதை ஆடணும், கேட்கணும், இவ்வளோதான் இச்சை அப்படிங்கிறார். அப்போ இந்த அடியவர் கூட்டத்தில் ஒத்த கருத்துடையவர்கள் கூட்டத்தில் நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு கருத்து சொல்லலாம். இல்லையம்மா அந்த கருத்துக்கு மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே, வேறு கருத்து மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா இந்த கருத்தை நான் உள்வாங்கல, நம்ம குழந்தைங்க உள்வாங்கியிருக்கேன். மீண்டும் அந்த பதிவு எடுத்து நம்ம மீண்டும் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு அந்த பதிவில் ஏதாவது நான் இந்த தவிர நான் புரிஞ்சுக்கிட்டே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு அப்படி ஒரு சிந்தனை இருக்குதுன்னா நான் சிந்திச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த சிந்தனைக்கும் ஒத்து வருது அப்படின்னு சொல்லலாம். சரி அந்த குழந்தைக்கு இறைவன் திருத்தத்துக்கு நான் வேணும், அவ்வளோதான் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறதா சரி, நான் சொல்கிறதா உண்மை பொருள் அப்படிங்கிறதுக்கு வாடப்படுவாங்க என்னன்னா அந்த சங்கமே அடையக்கூடியவர்கள் இல்லை. அது சச்சங்கமாகவும் இருக்காது, அது விசாரமாகவும் இருக்காது. பெருமானார் எல்லா பகுதிகளிலையும் நீங்கள் எல்லா அன்பர்களும் கூடி எல்லாரும் பேசுகிறாங்க. நாளடியாக என்ன சொல்கிறாங்கன்னா
வாங்கிட்டு வந்த பிறகு நீ தனிமையில் உட்காந்து அந்த கல்வியை உருப்போட்டுப்பா, எப்படி இருக்குது அந்த கல்வி நம்ம கற்றுத்தந்தது எப்படி இருக்குப்பா. அப்படி நீ படித்ததை ஏற்கனவே கல்வி ஒவ்வொரு கற்ற மாணவர்களுக்கு கருத்து வாதத்திருந்தாலும் செய்வார். அதுக்கப்புறம் அதில் சந்தேகம் இருந்ததுன்னா குருநாதர் போய் கேட்டுப்பார். அப்புறம் மீண்டும் அந்த சந்தேகம் நிவாரணம் ஆகிட்டால் மீண்டும் வந்து படிச்சு இந்த 4 வகையில் படித்தாலும் ஒரு கல்வி மனதில் தங்குவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு உடனே படித்து உடனே தெரிஞ்சுக்கணும், அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு ஆர்வம் தான். அதனால் இந்த ஆணவங்கள்லாம் இல்லாத வகையில் நம்மை நாமே பயன்படுத்திக் கொள்ள பண்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிள்ளைகளின் குணங்களை எல்லாம் பெற்றவர் அறியாத அல்லது மற்றவர் அறிவாங்க. அப்போ இந்த மனிதனே நடிப்பு பெற்ற ஒரு 2 குணத்தை நான் என்ன தப்பு செய்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும்னு நம்ம இறைவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழணுமே தவிர எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இதுதான் சுத்த சன்மார்க்கத்தோடைய மிகப்பெரிய ஒரு இலக்கு. நாம் எல்லாம் தெரிந்தோம் அப்படிங்கக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய ஒவ்வொரு நெறியும் அவர்கள் ஒப்பு கொடுத்து அப்போ நான் என்னை பண்படுத்தக்கூடிய பண்படுத்தல் தான் சன்மார்க்கத்தினுடைய மிக ஒரு நீளமான ஒரு வழி. அந்த சன்மார்க்கத்தில் பிள்ளை சிறுவிளக்கம் பிள்ளை பெருவிளக்கம் 2 விளக்கத்தில் எழுதியிருக்கிறார். எல்லாமே பாடல் வடிவத்துக்கும் எழுதியிருக்கிறார். அந்த பாடல் வடிவத்தில் நான் நன்றியே இதையே எனக்கு எதுவுமே மணியையே மந்திரம் ஒன்றையே எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவர் நினைக்கும்போது அப்போ எல்லா மொழிகளிலும் அவர் நான் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவர் சொல்லாமல் இத்தனை பாடல்கள் நம்மை பண்படுத்துவதற்காக அவர் தான் மணி அறியாது மந்திரம் அறியாது நான் அறிவித்தோடு வந்தேன்னு ஒரு சொல்லிட்டாரு. இன்னொரு பதிவில் சொல்கிறாரு, நான் பெருமானார் உட்கார்ந்து கட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு. பெருமானார் தேடி ஒளிவட்டத்தின் மேல் அப்படியே வருது. செம்பருக்கு கற்கனோ வந்தனையோ ஐயா உன்னுடைய நான் அப்படி முன்படும் படிமா நீ வந்தியா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உனக்கு உட்காரு அப்படின்னு சொல்லி ஆசனம் கொடுக்குறாரு. எனக்கு ஏன் இந்த சுதந்திரம் மகனே அந்த படம் கேட்டு விட்டேன். உனக்கு யாரும் அந்த சுதந்திரம் நீ வேற நான் வேற ஏன் நினைக்கிறேன். நான் உன்னோட நீக்கமர நிறைவேற்கிறேன். உனக்கு எனக்கு என்னடா வித்தியாசம்? நீ உனக்கு சுதந்திரம் நான் வேற ஏன் தனிச்சு போற? அது கூட ஒரு ஆனந்தம் தானே. நீ வேற கூடிய தனிப்பு இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ இவர் வேற அவர் வேற இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த நினைப்பே எவ்வளோ பெரிய உறுதிப்பாடான நினைப்பு. அப்படிப்பட்ட படத்தை உருவாக்கி கொண்ட அவர் பிள்ளைகள் தன்னை இறக்கிக் கொண்டு படிக்கக்கூடிய பள்ளிகளெல்லாம் பார்க்கும்போது இப்படியும் நான் ஆனந்தம் நம்முடைய மனதில் இல்லாமல் வாழணுமா அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் நமக்கு அந்த அறிவு இருக்குது. அப்போ நான் என்ன சாப்பிட்டேன், என்ன தூங்கினேன், என்ன செஞ்சேன், நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வாழ்க்கை தொற்றிலே இருக்கும் சூழ்நிலை ஒரு நுண்ணுந்த சமூகம் ஆற்றிலே கலைத்த உயிரை போகிறேன். அறிஞர்கள் போற்றினர் யார் போற்றிலே உன்னை போற்றில வேலையை போற்றிலே இப்படிலாம் நான் வாழ்ந்து கூட நான் வாழலை அப்படின்னா அப்போ நம்ம சோத்துல விருப்பம் வரும்போது நம்ம நினைச்சு பார்ப்போம். பெருமானார் சோத்துல விருப்பம் சூடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஆற்றுல தவறுக்கு அது இருக்கு. சாதாரண மக்களுக்கு பற்றி பிரச்சனை இல்லை. சுத்தகரமாக நெறியில் நின்று ஒளிவரட்சியை நோக்கிய பயணத்திற்கு போகிறாங்க. சோத்துல விருப்பம் இருந்தால் அது மோசம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு வளர்ச்சியையும் ஒவ்வொன்றோடு இணைத்து பார்த்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறார். அது மட்டுமில்லை, இறைவன் இதற்கு என்ன மாநில சட்டை காட்டி வந்தாரு அப்படியே இறைவன் இதற்கு சில நுட்பங்கள் எல்லாம் நடக்கிறார். ஒரே நாளையில் எனக்கு அருள் அனுபவமும் யோக நிலைப்பாடுகளும் உண்டாச்சு. அதனுடைய முழு பயனும் எனக்கு இறைவன் காட்டி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாள் இரவில் ஓரிரவில் இவ்வளவு காட்டி கொடுத்தான் அப்படிங்கிறார். அப்போ அந்த ஓரிரவில் காட்டி கொடுத்தது என்னன்னு பின்னால விரிவாக்கமாக சொல்லும்போது உள்ளானை கதவு திறந்து உள்ளே காண உலகனுக்கு குறைத்தானே உணராபாட்டை கொள்ளானே. யார் உணர்வாங்களோ சுத்த சன்மார்க்கம் நான் என்ன அனுபவத்தில் உணர்வது சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிறது. பேச்சில் சொல்றது பேச்சு யார் வேணாலும் சண்டை மாறுதான் பேசலாம். அப்படி இல்லை ஒன்றுமே தெரியாது கூட நான் 1000 பாட்டு படிச்சிருக்கேன், 5000 பாட்டு படிச்சிருக்கேன், 6000 பாட்டு படிச்சிருக்கேன். ஒரு அறிஞர் 24,000 பாட்டு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 24,000 பாட்டு படித்து அவர் உணர்ந்தாரா அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்றாரு உணரா பாட்டை கொள்ளானே. இதுதான் சொல்லுவார் செல்வர் பொருளுண்டது சொல்லுவார் செல்வர் சிவனை கீழ் அப்படிங்கிறார். பொருளை உணர தெரியாமல் நம்ம 20,000 பாட்டு படித்தாரோ 50,000 பாட்டு படித்தாரோ அது ஒளிப்பேரை தன்னுடைய பட்டணம் தங்கிவிட்ட உடனே அது பாடுற மாதிரி சமம். அதுக்கு
உறவாணி உணரா பாட்டை கொள்ளான். இன்னும் என்னதான் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, உறவாணி என் உயிருக்கும் உயிரானானை உருவிடைகள் செய்த அனைத்தும் பொறுத்தார். நான் என்னென்ன தப்பு செஞ்சேன், உருவிடைகள் செய்யணும், அவை உண்ணி என்னை மறவான். பையன் ரொம்ப மோசடிக்கார, இவ்வளோ தப்பு செய்தானே அப்படின்னு நினச்சி என்னை மறவானே, என்னை விட்டுட்டு அவன் போகல. என்னோட இந்த 3 சரீரத்துக்குள்ளேயே அவன் இருக்கிறான். இந்த 3 சரீரத்துக்குள்ள அவன் இருக்க போய் தான், அவன் இருப்பை நான் உணர போய் தான் நான் செம்மையான வாழ்வு வாழ முடியும். எல்லாரும் 3 சரீரத்துக்குள்ள இறைவன் இருந்தாங்கன்னா நம்ம நடக்கிறோம், பேசுகிறோம், சிந்திக்கிறோம், செயல்படுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அது செம்மையான நிலையாக இருக்குதான் அப்படிங்கிறது, வெறுப்பனையே செய்யும் எனது சிறுமையை எனது பெருமையினால் பொறுப்பவனே அப்படின்னு சொல்றாரு. நம்ம வெறுப்பனை செய்தாலும் அந்த சிறுமையை அவனது பெருமையினால் பொறுத்து ஆட்கொள்ளலாம். அப்படி சிறுமைகள் சாராமே திருவருளே சார்ந்தோம்னா அவன் நம்மளை கடைக்கேற்றிருந்தான். அந்த கடைக்கேற்றுதலுக்கு நம்மளை பவித்திரமாக்கிக் கொள்ளணும். அதனால் உறவானே என் உயிர்க்கும் உயிரானானே உருவிடைகள் செய்யலும் அவை உண்ணி என்னை மறவானே அறவாடி வழங்கினானே வஞ்சகருக்கு திருக்கோயில் வழிக்கவாடம் திறவான். திருக்கோயில் வழிக்கவாடம் அப்படின்னு சொன்னால், ஐயா நீ திருக்கோயில் வாசலில் பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரிய நாக்கினாய். திருக்கோயில் வாசல் திறந்து நமக்கு அந்த அருள் நிலைப்பாட்டை அவன் உணர்த்த வேண்டும். அந்த அருள் நிலைப்பாட்டை மற்ற உண்மத்த நிலை அப்படின்னு சொல்லுவார். நெற்றிக்கு மேல் திறக்கூடிய ஒரு அருள் அனுபவம் உச்சந்தலை வழியாகும். அந்த கபாட வாசல்ங்கிறது, கபாடம்னா மண்டை ஒன்று பேர். அந்த கபாடத்தை திறந்து அது வழியாக ஒளிபரப்புறது. அப்போ கபாடத்தை திறந்து அது வழியாக ஒளிபரப்புறது அப்படின்னாலே, நேற்று இந்த சத்சங்கத்தை கேட்டு முடிச்சோடனே எங்கும் அகண்ட விசுவம் தான் இருக்குன்னா, நமக்குள்ளே அகண்ட விசுவம் இருக்குது அப்படின்னா, அது உள்ள போவது வெளியே வருவது எப்படின்னா நடக்கும். அதான் அகண்ட விசுவத்துக்குள்ள நம்ம தான் இருக்கோம், நமக்குள்ள அகண்ட விசுவம் இருக்கு. அப்போ அது உள்ளே எப்படி போகும், வெளியே எப்படி போகும்னு நேற்று ஒரு அர்த்தம் கேள்வி. அகண்ட விசுவம் நமக்குள்ளே இருக்கு, அதில் மாறுதலே இல்லை. அது விழிப்பா இருக்குன்னா நம்மளுடைய ஆணவமான அது உள்ள போச்சுன்னா குணங்கள் இல்லை. குணங்கள்னா சத்துவ குணம், ரஜ குணம், தமோ குணங்கக்கூடிய குணங்கள். அந்த குணங்கள் இல்லை, மரங்கள் இல்லை. ஆணவமரம், மாயமரம், கண்ணமரம் அது இல்லை. அப்புறம் குணங்கள் இல்லை, மரங்கள் இல்லை, மரணமும் இல்லை. பிறகு அதில் இது உடம்பு பேரண்ட நாயகம் நமக்கு உள்ள புகுந்தால் இதெல்லாம் நடக்கும். இதுதான் சுத்த சன்மார்க்கம்னு திருமூல திருமந்தத்தில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். சன்மார்க்கம் ஒளிவளர்ச்சியை நோக்கியது. சன்மார்க்க அனுபவம் பெற்றவர்களுக்கு மனங்கள் இல்லை, குணங்கள் இல்லை, பிறப்பு இல்லை அப்படின்னு நேரத்தில் ஒரு விளக்கம் வரும். அப்போ இவைகள்லாம் நம்ம சன்மார்க்கம் உள்ள போகுதுன்னா இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்மகிட்ட ஆணவம் பலம் மேலோங்கி, அதாவது இது சாதாரண நம்ம ஒரு மூச்சு பயிற்சி பண்ணோம்னா 2 பக்கமும் அந்த மூச்சு சமமாக நிற்கிறது ஒரு நிலை. அதற்கு மேல் சுழிமுனையில் அந்த மூச்சு போகிறது ஒரு நிலை. ஆனால் நம்ம எல்லா நேரமும் 2 பக்கமும் சமமான மூச்சுக்கு நம்ம வாழ்ந்துருக்கு. 70% ஒரு பக்கம் இடகரையில் வரும், 30% வலகரையில் வரும், 70% வலகரையில் வரும், 30% இடகரையில் வரும். இப்படி தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம வச்சுருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை இப்படி இந்த விதத்தில் தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பெருமாள் தனியாக யோக பயிற்சி பண்ணாரா பண்ணலையானா, பிரம்மதண்டிகா யோகம்னு ஒரு யோகம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர் கருவில் இருந்தவங்க பிரம்மதண்டிகா யோகம் பண்ணதை பற்றி ஒரு உரையாடை குறிப்பில் ஒரு திருப்பி சொல்கிறாரு. ஆனால் என் பெருமானார் என்ன பண்ணாரு, எது பண்ணாரு? பெருமானார் தான் சுத்த சிவன் தான் பெருமானார். அவரே அந்த பதிலை சொல்லியிருக்கிறார். சுதந்திரம் உனக்கு இல்லை பண்ணே நானா நீன்னு சொல்லிட்டாரு. அவரே சொல்லிட்டாரு, 5 எனக்கு செய்ய புரிந்தேன், நான் செய்ய புரிந்தேன்னு சொல்லிட்டாரு. அப்போ 5 அவர் செய்கிறார். அப்போ எனக்கு அருள் பிரகாசமாக ஞான பிரகாசமாக எனக்கு தனியாக ஒரு சீட்டு ஒதுக்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு சமமாக நம்மளை வச்சிருக்கிறாரு. அப்போ இதே தான் மணிவாசகத்தில் இருந்தார். நாய்க்கு பொன்னிரிசி இருப்பார். நாய்க்கு ஒரு சீட்டு வேணால் கொடுத்துருக்கலாம். ஆனால் பொன்னான தரிசி ஒரு சிம்மாசனம் ஏற்று, பொன் சிம்மாசனம் ஏற்றி அதை தீர்ப்பு வச்ச மாதிரி என்ன மலங்களோடு கூடிய என்னை மலமறுத்து ஆட்கொண்ட பெருந்தகை கட்டறுத்து என்னை கண்ணார நீரிட்டு அன்போடு பட்டிமண்டபம் ஏற்றினேன். எனக்கு இறைவன் இந்த அருள்நிலையை, இந்த ஒளிநிலையை இறைவன் எனக்கு கொடுத்தான் அப்படிங்கிறத இந்த நிலைப்பாடை பற்றி அவர் சொல்கிறார். அப்போ உறவானை என் உயிர்க்குள் உயிரானானை உருவிடைகள் செய்யினும் அவை உண்ணி என்னை மறவானை அறவாள் வழங்கினானே வஞ்சகருக்கு திருக்கோயில் வழிக்கவாடம் திறவானை என்னளவில் திறந்து காட்டி சிற்சபையும் பொற்சபையும் சேர்வித்தார். அப்போ நம்ம எல்லா நிலையிலும் சிற்சபை எங்கே இருக்குது, பொற்சபை எங்கே இருக்குங்கிறத இறைவனை காமிச்சு கொடுப்போம். அப்போ நம்மளுடைய பொற்சபை அனுபவத்தையும் நாம் உணரணும், சிற்சபை அனுபவத்தையும் நாம்
எப்படின்னா நான் வந்து இந்த அனுபவத்தை நான் எவ்வாறு உணர்ந்தேன், எனக்குள்ள அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகிற்கு எய்து பொருத்தமோ தனக்கு நிகழ்ந்து இல்லாத உயர்ந்த தம்பம் என்றதே தான் போக
சில வேலைகள்னு ஒரு தரம் இருக்கு, நீங்கள் ரொம்ப ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லையா, நான் அப்படிலாம் ஒன்றும் செய்யலையே. இல்லை, எனக்கு தோணுச்சு சொன்னேன். இன்னொரு விஷயம், நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் எனக்கே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னு நான் வரேன். உங்கள் காலேஜ் போகணும் வந்தேன். அந்த அடுத்த வார்த்தை சொன்னாங்க, அந்தந்த உயிர்கள் வாங்கிட்டு வந்தது அந்தந்த உயிர்கள் அந்த ஊருக்கு மாதமே நீங்கள் ஏன் காத்துட்டு வரணும் மாட்டேங்க. நீங்கள் எதுவும் உங்களை அமைச்சுக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு நீங்கள் அவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெரிய கடல் படையிட்டு மண்டையை வச்சாங்க. நான் அப்படி ஒருபோதும் நினைக்கிறேன். ஆனால் அவரை ஏறிட்டு அந்த கருத்து இடம் பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள் நேரம் நான் ஒருத்தருமே இதை சொல்லலை அப்படின்னா இருந்தேன். அவங்க அது கூட 2-3 நாள் எழுதுக்கு புறம்பாக செய்வோம், எழுதுக்கு புறம்பாக செய்வோம். ஆனால் எனக்கு அவர் வேண்டிய கொடுத்தவர் நீங்கள் அறுவடையை கொடுத்தவர் இப்போதே அப்படிங்கிறார். எப்போதோ ஒரு தடவை கொடுக்க போற இப்போதே எனக்கு வேணும்னு கேட்கிறார். நானும் அதான் இவர்கிட்ட கேட்கிறேன். சில உயிர்கள் படும் பாடு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதையும் எனக்கு செய்ய விரும்புதான், நிறைய செஞ்சுட்டான், இன்னும் ஒன்றும் கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு செஞ்சுட்டான். இன்னும் ஏதேனும் இறைவன் எனக்கு செய்ய விரும்பினா நான் இறைவனை கேட்கிறது. இந்த உயிர்களுக்கு ஏதோ ஒரு வகை மருத்துவத்தின் மூலமாகவோ, குறுக்கு உணவு மூலமாகவோ, அல்லது வரம்பு சிகிச்சை மூலமாகவோ எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக இந்த பாடல்கள் கூட எனக்கு மறந்து போச்சு. இப்போ நான் வந்து இறைவனை நான் இத்தனை காலம் நான் வந்து எழுதின பாடல்கள் கூட எனக்கு இந்த கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு அறியாமல் இருந்துச்சு பாருங்களா. அதனால நான் இறைவனுக்கு என்ன விண்ணப்பம் வைப்பேன் இதுவரை வச்சுட்டு கேள்வியை தொடர்ந்து அப்படின்னு எழுதிக்கொள்ள அந்த விண்ணப்பம் வந்து அந்த வழிபடுமான காட்டி கொடுத்து நான் செய்த விண்ணப்பம் தான். ஏறத்தாழ 15-20 வருஷத்துக்கு வருவதாக அந்த வேலை நடத்திருக்கேன். அவ்வளோதான் நடத்திருக்கேன். 30 வருஷம் நடத்தினேன். பேச்சு சொல்கிறேன். அந்த வேலையில் தவறாக தொடர்பு 108 நாள் வேலையெல்லாம் நடந்தது, 1008 நாள் வேலையெல்லாம் நடந்துச்சு. அதில் படிச்ச வேலை எப்படி வந்து எனக்கு தெரியல. இருந்தாலும் அவங்க சொல்கிறேன். என் விண்ணப்பம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனிப்பெரும் ஜோதி தலைவனே எனது தந்தையே திருச்சி தலைவருக்கு கனிப்பெரும் கருணைப்படவை ஐயனே கருணைந்து உரைக்கும் விண்ணப்பம். எப்பவுமே நீங்கள் பூஜைக்கோ மந்திரத்திற்கோ போகிறதுக்கு முன்னால இப்படி ஒரு விண்ணப்பம் வச்சுக்கணும். நான் என்னுடைய மனைவிக்காக வந்து நான் மந்திரம் சொல்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்காக நான் மந்திரம் சொல்கிறேன். அடியனே கருணைந்து உரைக்கும் விண்ணப்பம். நான் எனக்கு விண்ணப்பமாக அழைக்கமானுடைய பாடலுக்கு அந்த விண்ணப்பத்தை நான் வேண்டி சந்தர்ப்பமாக வைப்பேன். நீங்களும் இவன்கிட்ட என்ன விண்ணப்பீங்களோ அதை சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லுங்க. வேறு மந்திரம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் எல்லாம் அவங்களை சுத்திகரம் பண்ணும்போது உங்களுக்கு மன ஒருமைப்பாட்டுக்கான ஒரு வெளி கிடைக்கும். ஒரு நாட்டுக்குள்ள குழப்பம் இல்லாத ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து அடியே கருதி கிடைக்கும் விண்ணப்பம் இனிப்பும் எனது தூரத்தடைக்கு எனக்கு கருப்புரிக்க நீ கிடைத்து நீ எனக்கு வந்து உன்னுடைய திருவுள்ளத்தை அடைச்சிக்கோ. என் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்க விரும்புகிறேன்னா நீ இனிப்பும் எனக்கு தூரத்து நான் எல்லா உயிராக அப்படின்னா வைக்கிறேன். இனிப்பும் எனக்கு தூரத்தடைக்கு எனக்கு கருப்புரிக்க நீ கிடைத்து ஈச்சி உலகம் தடுக்கவே உங்கள் மேலே போடலாம். ரொம்ப நாள் காக்க வைக்கிறப்பா அப்படின்னு ஒரு விண்ணப்பம். எனக்கு அடுத்து சொல்கிறாரு, வந்து அவர்களுக்கு விரைந்து இருக்கணும். மாமனிலே நான் சுந்தரவழியில் சொல்லாயிரம் சுத்த சமயம் முதல்ல வச்சு விண்ணப்பம். உங்களிடம் நீங்கள் மந்திர பண்ணும்போது அல்லது வாசி பண்ணும்போது சொல்லுறதுக்காக நான் சொல்கிறேன். நான் மந்திர ஜபம் கிருஷ்ணரே நான் சொல்கிறேன். என்னைக்காக சொல்கிறேன் உங்களுக்கு கொண்டு பெருமான பாட்டு படிச்சு சொல்கிறேன். உங்களுக்கு கொண்டு வாசிக்க சொல்லுங்கள். நான் வந்து என்னுடைய பொருளாதாரத்தை சொல்கிறேன், என் மன அமைதியை சொல்கிறேன், என் ஒழுக்கத்துக்கு இதை சொல்கிறேன், என்னுடைய வீட்டு சூழ்நிலை சுமூகமாக நடக்கிறதுக்கு இதை சொல்கிறேன். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கட்சிக்கு இதை சொல்லும்போது வந்து அவர்களுக்கு விரைந்து தரணும். மாமனிலே ஞான சுந்தரவழியில் சொல்லியாளர்களுக்கு சுத்த சன்மார்க்க சத்குரு இறைவன் விண்ணப்பத்துக்கு குரு வணக்கம் சொல்லணும். அப்போ நான் அவர் சுத்த சன்மார்க்க சத்குரு தான் எனக்கு குருநாதர். அதனால நான் இதை தேர்ந்தெடுத்துட்டு இது அழைப்பவருடைய பாடல். அதனால் நான் இதை தேர்ந்தெடுத்து இப்போ எழுதி இந்த ஆதாரமாக கொண்டு தான் நான் செஞ்சுருக்கேன். இப்படி சொல்கிறேன்.
செய்வது. நீ வந்து நான் என்ன செய்யணும் அந்த ஞானத்தில் தானே, நான் லேசான ஞாபகத்தில் லேசான காரியம் இல்லை. கிட்ட வேலை பார்க்கப்படாது. வெளியில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் நம்ம வந்து வெளியில் எல்லாம் இறங்கலாம் கிடையாது. நாங்கள் அப்படி இல்லை. நம்ம உலகத்திலே பல ஆன்மாக்கள் இருக்கிறோம். நம்ம உயிர் மட்டும் இல்லை, நம்ம உலகத்திலே பல ஆன்மாக்கள் இருக்கு. அப்போ பாருங்க, இதை சுற்றி எத்தனை ஆன்மாக்கள் இருக்கோ அந்த ஆசை நிறைவேறி இருக்கலாம், நிறைவேறாமல் இருக்கும். எல்லாருக்குமான ஒரு விண்ணப்பம். நீங்க தொந்தரவு பண்ணாங்க, நான் வந்து நாளையும் கஷ்டப்பட்டு இல்லாமல் முதல் எல்லா இன்பமும் பெற்று வாழ்ந்துருக்காங்க. நம்ம எல்லாம் அப்படி ஒரு இந்த ஞாபகத்தை விண்ணப்பம். அதனால வந்து அதுலேயே விரைந்து இருக்கிறோம். நீங்கள் இந்த பாடல்களோட பொருளை மட்டும் வாங்கிக்கிட்டு மண்டலத்தோடு பண்ணும்போது, வாசி பண்ணும்போது, அல்லது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை பார்ப்போம். அது மாதிரி சொல்லிட்டு குருநாதர் வந்து அதுலேயே விரைந்திருந்தாலும் மாமணி மந்திரை ஞான சுந்தரவடிவ செய்யாளர்கள் சுத்த சன்மார்க்க சத்குரு. என்னுடைய குருநாதர் வந்து சுத்த சன்மார்க்க உள்ள குருநாதர். இங்கே போவோம், அங்கே போவோம், அவருடைய சமைத்து அவருடையவுக்கும் முன்னராய் நின்ற இன்னொரு தருவான். என்னுடைய தலைவர் வந்து எல்லா சமயத்துக்கும் மேலான தலைவர். நான் சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தேன். அவனை நான் ஒரு விண்ணப்பமாக வச்சுட்டு இருக்கிறேன். அந்த குரு வணக்கம் உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு விண்ணப்பத்தை வச்சுக்கோங்க, ரெண்டாவது குரு வணக்கத்தை வச்சுக்கோங்க, மூன்றாவது விநாயகர் வணக்கம். அதில் வந்து அழகும் வல்லேகும் அனைவற்றில் பிறந்த விளைவும் போராத்திரமும் நல்ல குணம் அதிகமாம் அன்னை கோபத்தில் வீட்டிற்கும் கணவரியை கைவிழப்பார். இது வந்து நம்ம எல்லாருடைய அந்த அன்னை கோபத்தில் ஒரு பிள்ளையார் இருப்பார் திருவண்ணாமலை. அந்த பிள்ளையாரை வணங்குறார். ஏன்னா அந்த பிள்ளையார் வந்து அந்த கோபுரம் நிற்க முடியாமல் திணறிட்டு இருக்கும்போது கோபுரம் வந்து கட்டுமான பண்ணில ஏதோ ஒரு இடைவெளி ஏற்பட்டு தடுமாறும் போது அவர் நின்று அதை காணி கொடுத்தா, அது மாதிரி என்னுடைய உடல் வளர்ச்சியில, மன வளர்ச்சியில, உயிர் வளர்ச்சியில ஏதோ ஒரு தடை இருக்கு. அது எந்த தடை எனக்கு தெரியல. அப்போ வந்து அழகும் வகையும் அன்னை வயிற்றில் கிடந்த விளைவும் எல்லா காய்கறிகள் பிறந்த பிறகு இன்னும் ஒரு காய்கறிகள் போய் என்னால் சுற்றி இருக்க முடியாது தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை வயிற்றில் கிடந்த விளைவும் ஆத்திரம் கல்பொழியான உயிர் வந்து நான் செய்து எல்லாம் நீட்டாக இருக்கு. ஆத்திரம் நல்ல குணம் அதிகமாக உனக்கு சிறந்த மனவதியை கைவழக்கா இது எல்லாம் போயிருக்கு. அது காண்பிக்கலாம். அப்புறம் என்னுடைய விண்ணப்பம் என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இடமும் என்னிடம் ஒரு 29 அவருக்கு என்று சொல்லாமல் இருக்கின்ற இடமும் எல்லாம் நீ என்றும் நினைக்காத இடையும் நான் என்றும் நினைக்காத இடையும் அயலா நீ வந்து நயவாத மனமும் நெய்யிலே நின்று நிலாத்திரமும் உலகில் சீயென்று பேயென்று நாயென்று பிறகமை தீங்கு சொல்லாத இடையும் கிரமொன்று தூய்மையும் மனையை கண்டு என்று வைத்து ஆளாக்குவார். ஆகின்ற சென்னையில் கண்டபோட்டிற்கு வழக்கமும் தந்தவரே கண்முக துயமணி உன்முக செய்வமணி சண்முக தேவமணி. நீ வந்து எனக்கு உறவாகவும் நின்று எனக்கு கவலைப்பட வேண்டும் அப்படின்னா இதுவரை நான் விண்ணப்பத்தை வச்சு நான் வாழ்ந்துருக்கேன். பார்த்தீங்களா, என்னை நாட்டின் போது என்று நான் ஒருவரிடம் என்று கேளாத எனக்கு கொடுத்துருக்கான். உங்களுக்கும் கொடுப்பான், கொடுக்கணும். என்னுடைய விண்ணப்பம் என்று நான் ஒருவரிடம் என்று கேளாத இருக்கும் என்று அவர் இருக்கின்ற போது அவருக்கு என்று சொல்லாமல் இருக்கிறதும் இறையாம் நீ என்றும் எனக்குதான் இறை. ஒரு கொஞ்ச நேரம் என் கையில் விட்டுருக்காங்க, நீ போ அப்படின்னா திருப்பி திருப்பி என்ன விட்டுருவேன். நீ என்றும் என்னை பிடிச்சுக்கோ, நான் கையை பிடிச்சா புரிய ஓடிடுவேன். நீ என்றும் நினைக்கிறார்கள் அவன் பிடிச்சான்னு வச்சுக்கோறேன். எங்கேயாவது நெருடல் விழுந்துன்னா அவன் பிடிச்சிக்கோ. ஐயோ குழந்தைங்க
நிலை, நீ என்றும் நினைவு, நான் என்றும் நீ என்றும் நினைவிடா நிலை, நான் என்றும் உன் நினைவுதான் நிலை. ஐயோ மகன் அவனே நினைச்சிருக்கணும். அவதான் சுதந்திரமாக்கிறதுக்கு நமக்கு தகுதி, அவதான் பிரபா நிலைக்கு தகுதி, அவதான் உரிமையை அனுபவிக்க தகுதி. நம்ம அங்கே குப்பை 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 கிடக்கிற இடமெல்லாம் குப்பை. அம்பளம் குப்பையை கிடக்கிற என்ன மனிதமாக அம்பளம் குப்பையை என்ன வரும்? அதை போய் கிளறிக்கிட்டு அதுவே மனதில் நீ என்றும் என் விடாதே, நான் என்றும் உன் இணையதாதே. அயலார் எங்கொன்றும் அயவாரம். நீங்கள் எடுத்துக்கணும்னா அயலார் எங்கொன்றும் அயவாரம். நீங்கள் இன்று இல்லாதது அந்த ஒரு சிக்கனம் பிடித்து மேலிட்டு அந்த வாய் அப்போ விடாத நெறி இருப்பாங்க. அயலார் எங்கொன்றும் அயவார மனம் நெய்தில் இன்று நீங்காக்கிறார். உலகில் சீயென்று தேயென்று நாம் என்று இவருடனே தீர்ப்பு சொல்லாதது. இவன் எப்படி எப்படின்னா என்ன நடத்தினான்? நாம் எப்படி ரொம்ப உங்களுக்கு விரும்பி விண்ணப்பமா கேட்கிறேன். 10 பேர் போடுறாங்க, 10 பேர் சமாளிக்க இந்த கான்செப்ட் ஏன் கேட்டா அவன் எப்படி அவன் எப்படி இது என்ன நான் எப்படி யாருமே எனக்கு கேட்க மாட்டேன். அந்த குழந்தைங்க அவன் எப்படி இவன் எப்படி எவன் எப்படின்னா முடியுதுன்னா என்கிட்ட கேட்கறாங்க குழந்தை. நான் எப்படி சொல்றேன்? சரி அது இல்லை, இவங்களை பற்றி தெரியும் அவங்களுக்கு, உங்களுக்கு தெரியாது. இவங்க எங்கெல்லாம் போயிட்டு வந்துதான் தெரியும். எங்க வீட்டு என்ன குழந்தைங்க என்ன அப்படியே வாங்கிட்டேன்னா போயிட்டு இருப்பாங்க. அவங்க எங்க போயிட்டு இருப்பாங்க? ஆஸ்திரேலியாவோ போயிட்டோம், அமெரிக்காவோ போயிட்டு இருக்கோம். என்ன ஒரு லட்சம் தான் போயிட்டு வர முடியாது. இறங்கி இருக்கிறாங்க போனதுலாம் இங்க போயிட்டு இருக்கீங்க. அவங்க எங்க போயிட்டு இருக்காங்க தெரியுமா? இவங்க எங்க போயிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்க என்னதான் தெரியுமா? இவங்க என்னதான் எந்த தரத்துல இருந்தாங்க? நம்ம தரத்துல நம்ம நிற்கணும். நம்ம தரத்துல நம்ம நிற்கணும். நமக்கு என்ன நிலையோ அந்த நிலைப்பாடு இருக்கணும். நீ எங்கோ
வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி அந்த உரல் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த உரலில் பொன் உரல் கூட நிறைய பேர் வீடுகளில் இருக்கும். தீட்சை பாரம்பரியமாக தீட்சை வைக்கிறவங்க சிறு குழந்தை 3 வயது குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் தீட்சை கொடுத்துருவாங்க. திருவாசகத்தில் ரொம்ப ஈடுபாடு வரும். அதனால் அதெல்லாம் ஒரு சம்பிரதாயமாக வச்சுருந்தாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஒன்றுன்னா இப்போ நம்ம தீட்சையில் அந்த சம்பிரதாயங்கள்லாம் கிடையாது. இது வந்து கணப்பதேசிகர் அப்படிங்கக்கூடிய ஒரு யோகி வந்து இந்த யோக நூலினுடைய, அதாவது திருவாசகம் என்னும் யோக நூலினுடைய பெருமையை அவர் சொல்லி, அவர் வழி நின்று நீப்பா சோமையா அவர்கள் சொல்லி அது வழி நின்று நாம் இதுவரைக்கும் இந்த தீட்சை 6வது தீட்சையாக இந்த தீட்சையை பதிவு பண்ணுறோம். அடுத்து ஒரு தீட்சை 7வது தீட்சையாக நம்ம செய்கிறோம். திருவள்ளுவர் கூட்டி வைக்க இதில் கலந்து கொள்ளும் விரும்பும் அடியவர்கள் என்ன கத்தால் அப்படின்னு சொல்கிறாரு மணிவாசகத்தை. என்பது விரும்பும் அடியவர்கள் அவங்க வந்து இதை பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஏனைய அன்பர்கள் அந்த நேரத்தில் கும்பத்துக்கு எங்கே போக, யூனிஃபார்மான ப்ளவுஸ்க்கு எங்கே போக, அங்கே இங்கே அவங்க அலப்பறை இல்லாமல் இருப்பாங்க. உங்களுக்கும் மனநிறைவு, கொண்டு செய்கிற அன்பர்களுக்கும் சிரமத்தை குறைக்கிறதாக ஆகும். அதனால் உங்கள் பதிவுகளை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க. தீட்சையினுடைய மற்ற விவரங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே பல முறை பதிவு பண்ணியிருக்கோம். அதை கூட நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி நீங்கள் போடலாம். இந்த ஒரு பௌர்ணமி தான் இருக்கு இடையில அப்படிங்கக்கூடியதுனாலுமே 108 நாட்கள் பாடுற அன்பர்கள், இருக்கிற அன்பர்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனாலும் நீங்கள் 48 நாள் இருக்க முடிஞ்சவங்க இருங்க, 21 நாள் இருக்க முடிஞ்சவங்க இருங்க. எந்த இதாக இருந்தாலும் இச்சாபத்தியம் அப்படின்னு சித்த வைத்தியம் ஒன்று சொல்லும். 3 நேரத்தில் நீங்கள் இச்சாபத்தியம் மட்டும் கடைப்பிடிங்க. மீதி நேரம் இல்லறம் வந்து அதுக்கு புறம்பு கிடையாது. அதனால் தீட்சை ருத்ராட்சம் அப்படின்னு சொன்னதுனால நம்மளை குறையாக்கிடுவாங்களோ அப்படின்ற அச்சம் வேண்டாம். எல்லாரும் வந்து இச்சாபத்தியம் இந்த நோன்பு இருக்கிற நேரத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டா போதும். நீங்கள் நேரம் பீரியடு பெண்களுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. அன்றைக்கு குளிச்சுட்டு பாடல் கட்டாயம் படிங்க. காலை மாலை 7 வரையும் படித்தாலும் சரிதான். இல்லை அங்கே என்னப்பா சரி அங்கே நல்ல ஒரு வேலை படித்தாலும் சரி. எதுக்காக அப்படின்னா இந்த உணர்வு அந்த அப்புறம் ஏதோ ஒரு பாட்டு பெருமாள் பாட்டில் சொன்னாங்கல்ல, உணர்வு பெறாதவர்கள் உள்ளத்துக்குள்ளே நிற்க மாட்டான் அப்படின்னு சொன்னார்ல. அதனால் உணரார் பாட்டை கொள்ளாம் அவர் சொன்ன வார்த்தை, அழகு பெருமானார் வார்த்தை, உணரார் பாட்டை கொள்ளாம். அப்போ இது இந்த தீட்சையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கபாடம் திறந்து உள்ளே பார்க்க சொன்ன ஒரு ரகசியம். இது இங்கே எல்லாரும் பெறணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். பேரண்ட நாயகனும் அதே தான் விரும்புகிறான். வந்தவங்கெல்லாம் உழைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கிறேன் குழந்தைங்களா. அப்புறம் நவபாசானத்தில் இன்னைக்கு முதல்ல பிள்ளையார் செய்து யாகத்தில் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து பாசானம் கட் ஆயிடுச்சு. மூழ்கு எங்களுக்கு வந்து சேரல. அதனால் நவபாசானத்தில் பிள்ளையார், முருகன், திருவடி, பாலாத்திபுர சுந்தரி, வாழை எண்ணெய், கரெக்ட், வாழை எண்ணெய் இவங்க பாலாத்திபுர சுந்தரி. என்ன அழகாக உங்களுக்கு பாலாதிபுர சுந்தரி, முருகக்கடவுள், வேல்முருகன் அவர்கள், விநாயகர், திருவடி 4. முதல்ல வந்து கொஞ்சம் அன்பர்கள் எங்களுக்கு எங்கள் குருநாதருடைய திருவடி வேணும் செஞ்சு தருவீங்களான்னு கேட்டாங்க. சரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்காக வேண்டி திருவடி ரெடி ஆகுது. கேட்ட அன்பர்களுக்காக வேண்டி அவங்கவுங்க சாய்ராம் பக்தர்கள் அவங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க. ராகவேந்திர பக்தர்கள் எங்களுக்கு வேணும்னாங்க. எந்த அளவுக்கு வாங்குறாங்கன்னு தெரியல. நவபாசனம் வந்து நீங்கள் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. குழந்தைங்க கேட்டாங்க, செஞ்சு தரேன் அப்படின்னு. மோடி செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஹைரிஸ்க் பண்ணி செய்வோம். அதனால் அது சரியாக அமையணும்னு இன்றைக்கி முதல்ல விநாயகர் கடவுள் சென்டிமெண்ட்டாகவே இன்றைக்கி செல்வ கணபதியாக அமைஞ்சிருக்கிறார் போல இருக்குது. செல்வ கணபதி இன்றைக்கி
பூஜையில் வச்சுருக்கோம். மீதி இதில் நம்ம அடுத்த பௌர்ணமிக்கு உங்கள் எல்லாருக்கும் காட்சிப்படுத்தப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். குழந்தைங்களா மாலை செய்கிறோம், பிரேஸ்லெட் செய்கிறோம், மாலை செய்கிறோம், அதோட கனிமணியும் செய்கிறோம். எல்லாமே நம்ம 2 வீர பராக்கிரமனுக்கு அன்பர்கள் 2 பேர் இரவும் பகலமாக அங்கே கொண்டு செஞ்சுட்ருக்குறாங்க. திருவருள் எல்லாருக்கும் நீண்ட ஆயுளும் நிறை செல்வம் கொடுக்க நான் பிரார்த்தனை பண்ணுறேன். மீதியை நம்ம அங்கங்களுக்கு மகாபாரதம் சொல்லும்போது சொல்கிறேன். இன்னும் 2 நாள் நான் மகாபாரதத்துக்கு லீவ் விட்டு இங்கே கவச்சாலையிலே இருக்க போகிறேன் குழந்தைங்களா. அதனால் 2 நாள் மகாபாரதம் கிடையாது. 2 நாள் கழிச்சு நான் சொல்கிறேன், எல்லோரும் கேட்டுக்கோங்க. சரியா?